ப்ரைஸ் த லார்ட். உங்கள் மனசில் ரொம்ப நாளாக குழம்பிக் கொண்டிருக்கிற கேள்விக்கான பதிலை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாருக்குமே பிறர் நம்மளை பாக்கியவான் பாக்கியவதின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அது சரிதான். வேதாகமத்தில் கூட பிறர் உங்களை பாக்கியவதிகள் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி நடக்கணும், எப்படி நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்தில் எது முக்கியமோ இல்லையோ, ஆண்டவருடைய வேதத்தில் நீங்கள் பிரியம் வைப்பது மிகவும் முக்கியம். அதிலும் இரவிலும் பகலிலும் அவருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை தியானிக்க நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் முழு மனதோடு வேதாகமத்தை எடுத்து வாசிக்க தொடங்கும் போதே உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி உங்களுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தந்து உங்களை ஞானவாளாய் மாற்றுவார். அது மட்டுமல்லாது, எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் ஆண்டவரின் வேதத்தை திறந்து வசனத்தை வாசியுங்கள். அதை எப்படி செய்யணும் என்பதை கூட ஆண்டவர் உங்களுக்கு வேதத்தின் மூலம் கற்றுத்தருவார். மனித ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்வதை காட்டிலும் ஆண்டவரின் ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும். எனவே இன்று முதல் ஆண்டவருடைய வேதத்தில் பிரியம் வைத்து இரவிலும் பகலிலும் குறைந்த நேரமாவது அவருடைய வேதத்தை தியானித்து அவருடைய ஆலோசனையின்படி அவருடைய கையை பிடித்து கொண்டு நடக்க பழகுங்கள். உங்கள் மனதில் குழம்பிக் கொண்டிருக்கிற எல்லா வினாக்களுக்குமான பதில் வேதாகமத்தில் உள்ளது. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். Have a blessed day. Jesus bless you.